வணக்கம். அனைவருக்குமே வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கக்கூடிய சூழல்ல பல கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ மைத்ரேயனை கட்சியிலிருந்து நீக்கியது, பல கட்சிகள் வரும் என்று சொன்னதெல்லாம் உட்கட்சி விவகாரம். என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமா பொங்கி எழுந்திருக்கிறாரு. திருப்பத்தூர்ல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் பதிலளித்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ளேன். விவசாயம், பள்ளி கல்வி, தனியார் பேருந்துகள் என 32 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களது குறைகள் தொடர்பாக கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்ததும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். மாணவர் சேர்க்கை குறைந்ததால சுமார் 207 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. இது வருத்தத்தை அளிக்கிறது. திமுக அரசு பதவியேற்ற பின்பு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. தங்கம் வெள்ளி நிலவரம் போல பத்திரிகையில இப்ப கொலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. இதற்கு காவல்துறைக்கு அரசு சுதந்திரமாக செயல்பட அனுமதி தரணும். அப்பதான் இந்த கொலை சம்பவம் எல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி இந்த மக்களுக்கு மத்தியில் பேசியிருக்கிறார். இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதிகார போருக்கும் இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரி விதித்து அதற்கு ஏற்ற செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பொருட்களும் விளைவிக்கின்றன. வேண்டுமென்றே அதிக வரி விதித்து ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அரசியலையும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். டிடிவி தினகரனும் நீங்களும் ஒரே மேடையில் இணைவார்கள் என்று நாயனர் நாகேந்திரன் கூறியது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதை அவரிடமே போய் கேளுங்கள், அவர்தானே சொன்னார், நான் சொல்லலை கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி நம்முடைய எடப்பாடி பேசியிருக்கிறாரு. பாஜக கூட்டணி என்கிட்ட உண்டு, மற்றது எல்லாம் நாங்கள் தான் முடிவு செய்வோம். அதிமுக தன் தலைமை தாங்குகிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது அதற்கான பதில் என்பது தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. மைத்ரேயனை கட்சியிலிருந்து நீக்கியது குறித்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு மைத்ரேயனை கட்சியிலிருந்து நீக்கியது உட்கட்சி விவகாரம். என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு கட்சிக்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கைகள் எடுப்போம். அந்த மாதிரி தான் அவர் மேலேயும் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நம்முடைய எடப்பாடி சொல்லியிருக்கிறார். அன்வர் ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் சேர்த்தோம், பின்னர் மீண்டும் வேறு கட்சிக்கு போனார். அதே போல மைத்ரேயன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் சேர்த்த நிலையில் மீண்டும் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார். இப்படிப்பட்டவர்கள் எந்த கட்சியிலையும் நிலையாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பொளந்து கட்டுகிறார். ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் சேர்ந்து உங்களுடன் இணைந்து செயல்படுவாரா என்ற கேள்விக்கு அதெல்லாம் அவரை போய் கேளுங்க, எங்களை ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்க. மேலும் இந்த மேற்கண்ட குறிப்புகள் அனைத்தும் தகவல்கள் அடிப்படையிலும் மற்றும் செய்தித்தாள்களின் அடிப்படையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.